ஸோ இன்னைக்கு மோக்ஷா அவார்ட்ஸ் கிடையாது, தேங்க்யூ டே. பிகாஸ் பரமக்குடியிலேருந்து நான் சுமந்து வந்தது கஷ்டங்களும் அவமானங்களும் தான். இங்கே ஜீரோவில் ஸ்டார்ட் பண்ணி இப்போ செகண்ட் பிரான்ச் வரைக்கும் போயிருக்கோம்னா அதோட ரீசன் உங்கள் சப்போர்ட்னால தான். இவ்வளோ சப்போர்ட் நீங்கள் எனக்கு கொடுத்துருக்கீங்கன்னா நான் உங்களுக்கு எவ்வளோ சப்போர்ட் கொடுக்கணும். ஸோ அதுக்கு தான் உங்களோட ஹார்ட் ஒர்க்குக்காண்டி ஒரு அவார்ட் கொடுத்து உங்களை செலிபிரிட்டியாக பார்க்கணும் தான் இந்த மோக்ஷா அவார்ட். ஒரு 6 months பேக் போஸ்ட்மார்ட்டம் மம்மிஸ்க்கு மட்டும் ஒரு செஷன் நாங்கள் கண்டக்ட் பண்ணோம். எப்படா போஸ்ட்மார்ட்டம் மம்மிஸ் குழந்தைய வச்சுட்டு எப்படா கிளாஸ் அட்டன் பண்ணுவாங்கன்னு எங்களுக்கு ஒரு பெரிய டிஸ்கஷன் இருந்துச்சு. பட் இல்லை, எங்களால் முடியும்னு சொல்லி இப்போ போஸ்ட்மார்ட்டம் டீமில் மட்டும் 500 விமன்ஸ் வந்து கிளாஸஸ் வந்து அட்டன் பண்ணிட்டு இருக்காங்க. கிளாஸஸ் போயிட்டு இருக்கும் போதே மேம் ஃபீல் பண்ணிட்டு வந்துடணும்னு சொல்லி கேமரா ஆஃப் பண்ணிட்டு திருப்பியும் 10 minutes கழிச்சு கேமரா ஆன் பண்ணி கிளாஸ் அட்டன் பண்ணுறாங்கன்னா அது எவ்வளோ பெரிய விஷயம். உங்களுக்கு பேக் பெயினா, நீ பெயினா, அவங்க பாடியில் என்ன ஒரு ஹெல்த் இஷ்யூஸ் இருந்தாலும் அதை ஹீல் பண்ணுறது எக்ஸசைஸ் மட்டுமா தான் இருக்கும். மோக்ஷா அண்ணாநகர் பிரான்ச் கண்டிப்பாக 2 months நான் ரெனோவேட் பண்ணுறேன். எவ்வளோதான் லக்ஸூரியாக ரெனோவேட் பண்ணாலும் 4 நாளில் போர் அடிச்சிடும். ஸோ நீங்கள் எங்களோட டீம்லேருந்து ஒர்க் அவுட்ஸ் இனிமேல் நீங்கள் பார்த்தீங்க, எக்யூப்மெண்ட்ஸ்லாம் கஸ்டமைஸ் நான் பண்ணிக்கிட்டு இருக்கேன். நீங்கள் பார்க்க முடியாத ஒரு கிரியேட்டிவ் ஒர்க் அவுட்ஸ் எல்லாமே இனிமேல் வரும். ஆன்லைனுக்கு கிட் அனுப்பி வீட்டையே இந்த மாதிரி தான் பண்ண முடியுமாங்கிறதுக்காண்டி நாங்கள் ப்ராசஸ் பண்ணிக்கிட்டு இருக்கோம். எங்கள் எல்லாத்துக்கும் சேர்த்து மோக்ஷா ஒர்க் அவுட்ஸ்ன்னு ஒரு குரூப் இருக்குது. நாங்கள் ஃபேமிலி கிட்ட டைம் ஸ்பெண்ட் பண்ணுறோமோ இல்லையோ அந்த குரூப்பில் தான் நாங்கள் வந்து அதிகமாக கான்வர்சேஷன் பண்ணிகிட்டு இருக்கோம். சண்டே ஆனால் ஷெட்யூல் பண்ணி மண்டே இந்த ஒர்க் அவுட், டியூஸ்டே இந்த ஒர்க் அவுட்னு பிளான் பண்ணி மோக்ஷாவில் மட்டும்தான் ஒரு ஒர்க் அவுட்டுக்கு பிகினர் லெவல் இருக்கும், நீ பெயினுக்கு இந்த ஒர்க் அவுட் இருக்கும். இதை விட ஒர்க் அவுட்ஸை விட ஒரு பெரிய ட்விஸ்ட், நாங்கள் பாட்டு கிளாஸ் மாதிரி கவுண்டிங் கிளாஸ், ஒரு எக்ஸசைஸ்க்கும் 1 2, இதே சரி ஹை இன்டென்சிட்டி எக்ஸசைஸாக 3 4 5, இதில் நாங்கள் ரிவர்ஸ் கவுண்டிங் பண்ணுவோம், கவுண்டிங்கோட சேர்த்து லெக் அப் பண்ணுவோம். ஸோ இவ்வளோ ஹார்ட் ஒர்க் நாங்கள் வந்து பண்ணிட்டு இருக்கோம். பட் இது வந்து எங்களோட ஆக்சுவல் சக்ஸஸ் கிடையாது. ஃபிட்னஸ்னா என்னன்னு நினச்சிக்கிட்டு இருக்கீங்க. இந்த ஜிம்க்கு போய் எத்தனை கிலோ குறைச்ச, அந்த ஜிம்க்கு போய் எத்தனை கிலோ குறைச்சிங்கிற ஒரு டாப் தான் வந்து போய்கிட்டு இருக்கு. அதை எல்லாத்தையும் பிரேக் பண்ணி உங்களோட ஃபிட்னஸ் ஜேர்னி எப்படி போய்கிட்டு இருக்கு, உங்களால் இப்போ அந்த எக்ஸசைஸ் பண்ண முடியுதா, உங்களுக்கு ஸ்டாமினா எப்படி இருக்கு, இந்த மாதிரி ஒரு டாப்பை வந்து கொண்டுட்டு வர்றது தான் என்னோட சக்ஸஸ். அண்ட் நீங்கள் 2 நாள் எக்ஸசைஸ் பண்ணாமல் இருந்து உங்களுக்கு கில்ட்டி ஃபீலிங் என்னைக்கு வருதோ அதுதான் எங்களோட ரியல் சக்ஸஸ். ஃபிட்னஸ் இஸ் a journey. Whatever happens, we never ever give up. Fitness, thank you so much.